ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு ரோஹிணி போயிடுவா அப்படின்னு சொல்லி விஜயாக்கு அப்படியே வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மயக்கப்பட்டு விழுந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாமல் விஜயா வீட்டுக்காரு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி எல்லாருமே ஸ்டக் ஆகி நிற்கையில் மனோஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுலலாம் இப்போ அப்படியே முட்டை கண்ணோடு அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலை. ரோஹிணி கையெழுத்து போட்டுட்டு போறியா இல்லையாடி அப்படின்னு சொல்லி விஜயா கத்துனோனையும் இனிமேல் நான் கையெழுத்து போடுற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. என்னடி நாடகத்தை போடுற? நாடகத்தை பார்க்குறதுக்கெலாம் நான் ஆள் இல்லடி, நீ கையெழுத்தை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் என்ன செய்யனே தெரியலை. அங்கே வக்கீல் வேற கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீ கன்சீவ் ஆகிருக்கிறது உனக்கு தெரியாதா? இப்போ தான் தெரியுமா? டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். சத்தியமாக எனக்கு தெரியாது மேடம், நான் கன்சீவாக இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் எப்படி மேடம் இங்கே வந்திருப்பேன்? நான் தச்சையில் தான் வந்தேன், தச்சையில் தான் மயக்கப்பட்டு விழுந்தேன். இதை ஆன்ட்டி தான் பிளான் பண்ணி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அதை நீங்களும் அப்படி சொல்கிறீங்களே மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து, மீனா, அவர் மனோஜோட அப்பா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இனி டைவர்ஸ் ஆகாது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கனகாவை வேற கல்யாணம் பண்ணியிருக்காரு நம்ம மனோஜ். இனிமேல் தான் திருப்பங்கள் ஃபுல்லாக அதிகம். அதனால தான் நாடகம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, நல்லா ஓடட்டும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையும் நாடகத்தை இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நம்ம வேறு எதுவும் பார்க்குறோமோ இல்லையோ, நாடகங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம். சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.